பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் ஏசி டிவி எல்லாமே செந்தில் வாங்கி வச்சதை பார்த்ததும், இங்க பாருடா, போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஏசி டிவின்னு எல்லாமே வாங்கி வச்சிருக்க, இது எல்லாமே பெட்டில பத்திரமா அப்படியே இருக்கட்டும் சொல்றாங்க. உடனே கதிர் வந்து அப்படியே இருந்தா இது பொருள் எல்லாமே வீணாகிடும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, அத்தை மாமா உங்க 2 பேருக்கும் ஏசில நீங்க வந்து ரூம்ல போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. உடனே செந்தில், இத்தனை வருஷமா நாங்க இந்த மாதிரி தாம்மா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு ஏசியும் வேணாம், ஒரு வேளை கரண்ட் பில் நீங்க கட்டிக்கிறதா இருந்தா உங்க ரூம்ல நீங்க ஏசிய மாட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்றாங்க. உடனே மீனா, எல்லாரும் ஏசில இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா எதுக்காக ஏசி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நான் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. இங்க பாருடா, இது எல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கினியா, இல்ல எப்பயும் போல லஞ்சம் வாங்கினியான்னு சொல்லிட்டு திரும்ப செந்தில குத்தி கட்டி பேசுறாங்க. செந்திலுக்கு இது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. உடனே கதிர் வந்து, அப்பா இனி அவரு தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப அதை சொல்லி ஏன்பா கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னதும், இல்லடா இனி அப்படி இல்லாம இருந்தா சந்தோஷம்தான், அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க பாண்டியன். உடனே மீனா கிட்ட, இதுக்காக தான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு யாராவது என் பேச்ச கேட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல போயிட்டு என்ன இருக்கு, அவர் பேசுறதுல தப்பா இருந்தா மன்னிச்சு கூடான்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாண்டியன் சரவணன் கடையில் இருக்காங்க. சரவணன் பயங்கரமா தூங்கி வழியிறாங்க, முகத்தை கழுவுறாங்க. என்ன பண்ணாலும் சரவணால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. உடனே சரவணன் கிட்ட பாண்டியன், ஏண்டா சரவணா என்னடா ஆச்சு உனக்கு, கொஞ்ச நாளா கடைக்கு வரவங்க கிட்ட கடுக்கட நடந்துக்கிற, கொஞ்ச நாள் தூங்கி வழியிற, இப்படி இருந்தா எப்படிடா கடை உருப்பிடுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல செந்தில் வராங்க. என்னடா ஆபீசரே, உனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா? இல்லப்பா, அதனாலதான் கடைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன்றாங்க. சரி சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சரவணன் டல்லா இருக்கிறத பார்த்ததும் செந்தில், என்னென்ன ஏதாவது உடம்பு இது சரியில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா, மனசுதான் நல்லா இருக்கு, கொஞ்ச நாளாவது ஒரு 2-3 மணி நேரம் இல்ல 5 மணி நேரமாவது தூங்குவேன். இப்ப கொஞ்ச நாளா வீட்டை சுத்தியும் வீட்டுல நடக்கிற விஷயத்தினால எனக்கு தூக்குன்றது வராமே இருக்கு, தூங்கிய ரொம்ப நாள் ஆச்சு, கடைக்கு வந்தாவே தூக்கம் வருது. சரிண்ணே, நீ கொஞ்ச நேரம் போயிட்டு குடோன்ல இரு, நான் கடையை பார்த்துக்கிறேன். வேண்டாண்டா வேண்டாம், அப்பாக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே சரவணன் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மீனா ராஞ்சியை காட்டிட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேலோட குடும்பத்துல இருக்கவங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க. இதை பார்த்தா ராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சித்தப்பா வாங்க, சித்தி வாங்க, அம்மா வாமா, எப்படி இருக்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை என்னுடைய பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க குடும்பத்தோட அவசியமா வரணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறாங்க. கரெக்டா சரவணன் அந்த இடத்துல இருக்காங்க. அவசியமா எல்லாரும் வரணும், ராஜி நீ தான் நாத்தனார் கடமை எல்லாமே செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தாராளமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நாங்க கிளம்புறோம். அங்க இருந்து போனதும் உடனே சரவணன், இந்த குடும்பத்துல இருக்கவங்க எதுக்காக நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சாங்க, இந்த குடும்பத்துல இருக்க யாருமே கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணன் சத்தம் போட்டுட்டு போறாங்க. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப சரவணன் இருக்கிற டென்ஷன்ல சரவணன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்ன பிளான் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.